"கூடா நட்பு கேடாய் முடியும்" அப்படின்ற மாரி தான். அதாவது நல்லவங்களோ, கெட்டவங்களோ யார் கூட பழகுனாலும் அவங்களுக்கு ஏத்த மாரி பழகக்கூடிய பண்பு, இயல்பு உங்களுடைய உங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதன் புதன் அப்படிப்பட்டவர். அவர் வந்து சுபரோட சேர்ந்தா சுபகிரகம், அசுபரோட சேர்ந்தா அசுப கிரகம். ஸோ அந்த வகையில வந்து நீங்க சேர்க்கை தான் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். யாரோட சேரணும், சேரக்கூடாதுன்றத நீங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க, கொஞ்சம் தெரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க. முன்னாடியே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆய்வுக்கு அப்புறம் ஒரு சரியான உறவுகள ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்நாள்ல எப்பயுமே பிரச்சனை வராது. கடந்த காலத்துல நீங்க சேர்ந்த சில தவறான நபர்கள்னால இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய பிரச்சனைகள சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. அ அதாவது நம்ம எப்படி சரியா வாழணும்னு நெனச்சோம். எவ்வளோ ஒரு நெறி தவறாத ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்னு நெனச்சோம். ஆனா அப்படி வாழ முடியலையே! நமக்கு தேவையில்லாத வீண் பழி நம்ம மேல வந்து விழுகுற அளவுக்கு நமக்கு வாய்ப்பு ஆயிடுச்சே! அப்படின்ற மாதிரியான வருத்தங்கள்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் நெறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில 2026ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சுரும். கவலையே பட வேணாம். 2026 மத்தியிலருந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு. அமோகமான யோகங்கள் கிடைக்கப் போகுது. பொருளாதார ரீதியா முன்னேற்றம், தொழில் ரீதியான முன்னேற்றம், உங்களுடைய செல்வாக்கு உயர்றது, நீங்க எப்படியெல்லாம் சரியா வாழணும்னு நெனச்சீங்களோ, அந்த மாரியெல்லாம் வாழ்றதுக்கான ஒரு அடிப்படையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது.